நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது பழிவாங்கல் என்று கூறுகின்றார்கள். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அமைச்சர் அனில் ஜயந்தவின் தெளிவுபடுத்தலே இது. இந்த விசாரணைகள் மட்டுமல்ல, அனைத்து விசாரணை நடவடிக்கைகளும் சுதந்திரமாக முன்னெடுக்கப்படுகின்ற சட்ட ரீதியான கைதுகள் மற்றும் விசாரணைகள் நடவடிக்கைகளின் பிரதிபலனாக நடக்க வேண்டிய விடயங்கள் நடக்க வேண்டும். ஒரு பக்கம் விசாரணை நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை என்று கூறுகின்றார்கள். அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது பழிவாங்கல் என்று கூறுகின்றார்கள். பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது என கூறுகின்றார்கள். பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வரும்போது வேறு எதையாவது கூறுகின்றார்கள். பின்னர் ஜனவரி மாதம் அரசாங்கம் விழும் என்று கூறுகின்றார்கள். விழாமல் இருந்தவுடன் பிப்ரவரி என்று கூறுகின்றார்கள். இவ்வாறான கருத்துக்களை கூறுபவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவையில்லை என நான் கூறுகின்றேன். இவ்வாறு கூறுபவர்கள் கடந்த காலங்களில் கூறியவற்றை எடுத்து பாருங்கள். அவை உண்மையாக மாறி இருக்கின்றனவா? ஒன்றுமே உண்மையாக மாறவில்லை.